ஒரு சிறிய ஊரில் செல்வன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. எந்த வேலை செய்தாலும் எப்போதும் மற்றவர்களையே குறை சொல்வது. எல்லாமே அவர்கள்தான். என்னை யாரும் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க என்று அவன் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பான். ஒரு நாள் அவன் தாத்தா பழைய மரக்கண்ணாடி ஒன்றை செல்வனிடம் கொடுத்தார். இதை தினமும் பார்த்து பேசு என்றார். செல்வன் சிரித்துக்கொண்டே கண்ணாடியை பார்த்தான். அதில் தெரிந்தது அவனுடைய முகமே. ஆனால் அந்த முகத்தில் கோபமும் அகம்பாவமும் தெளிவாக தெரிந்தது. அடுத்த நாள் முதல் செல்வன் தினமும் கண்ணாடியை பார்த்து, "இன்று என்ன என்ன தவறு செய்தேன்?" என்று தன்னிடமே கேட்க ஆரம்பித்தான். நாட்கள் சில கடந்தன. மற்றவர்களை குறை சொல்வது குறைந்தது. தன்னை திருத்திக் கொள்வது அதிகமானது. ஒரு நாள் தாத்தா கேட்டார், "கண்ணாடி என்ன சொல்லுது வேறாண்டி?" செல்வன் சிரித்துக் கொண்டே சொன்னான், "உலகம் மாறணும்னா முதல்ல கண்ணாடியில் இருக்கிறவன் மாறணும். மாறணும் சொல்லுது தாத்தா. இந்த கதையின் நீதி, கண்ணாடி குற்றம் சொல்லாது. உண்மையை மட்டுமே காட்டும்.